ப்ரைஸ் அலோட். நான் திரும்பமாக ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வேத பாடம் இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிப்பை குறித்தான சில சத்தியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் 4 உண்மைகள், அவற்றை மன்னிப்பை குறித்தான 4 உண்மைகளை பார்க்க போகிறோம். அந்த வேத பாடத்துக்கு ஆதாரமாக நாங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஜான் சாப்டர் 8. அதில் நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். 1ஆம் வசனம். 2ஆம் வசனம் நாங்கள் பார்க்குறோம், அதிகாலையில் அவர் திரும்பவும் ஆலய முற்றத்துக்கு வந்தார். மக்கள் எல்லோரும் அவரை சுற்றி ஒன்று கூடினார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாரோ அங்கங்கே அவர் உபதேசித்து கொண்டிருந்தார். அப்போ ஜனங்கள் அவரை போதத்தை கேட்குறக்காண்டி அவர்கள் வந்தாங்க. அந்த டைமில், ப்ரீச் பண்ணுற டைமில், தகாத உறவில் ஈடுபட்ட போது பிடிக்கப்பட்ட 3ஆவது வசனம், ஒரு பெண்ணை நீதிச்சட்ட ஆசிரியரும் பரிசேயரும் அப்போது அங்கு கொண்டு வந்து அங்கிருந்த எல்லோருக்கும் நடுவில் அவரை நிறுத்தினார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இஸ்ரேல் தேசத்தில் கஷ்டமான குடும்பத்தில் பிறந்த பொம்பளையர் இப்படியான தங்களோட உடம்பை விற்று தான் அவங்க அந்த சில வேளையில் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியிருக்கும். சிலதுகள் அவங்களோட சாய்ஸஸ், சிலதுகள் அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு தேர்வும் இல்லை. அப்படின்னா அப்படியான நிர்பந்தத்தில் அவங்க அப்படியான அந்த பாவத்தை செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள கண்டம் பண்ணல, அவங்களோட பாவத்தை உணர்த்தி. உங்களுக்கு தெரியும், அவர் நிறைய பேரை பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்படையில் அவர் நிறைய இப்படி பாவத்தில் இருந்தாக்களை அவர் மாற்றியிருப்பாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அப்படி மாற்றினாக்கள் பைபிளில் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரு பொம்பளை தான் இந்த நாங்கள் வாசித்த இந்த பகுதி. அப்போ அந்த ஏரியாவில் இப்படி ஒரு பாவம் செய்கிற ஒரு பொம்பளையை அவங்கள இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் நிறுத்தின நோக்கம் என்ன? ஓகே, எப்போவுமே நாங்கள் யோசிக்கணும், பாவம் செய்தா, பிள்ளை செய்தா, எப்போவுமே எங்களை குற்றப்படுத்துறதுக்கு யாராவது இருப்பாங்க. டு கண்டெம், குற்றப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் மன்னிக்கிறது கொஞ்சம் பேர். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டார். அதை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். குற்றத்தை உணர்த்துவார். குற்றத்தை உணர்த்தி அவங்கள கண்டம் பண்ண மாட்டார், அவங்கள தள்ள மாட்டார். அப்போ இவங்களோட நோக்கம், இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரண்ட நோக்கம், இந்த அவங்கள்ட இருக்கிற இந்த பாவத்தை, அவங்க மத்தியில் இருக்கிற பாவத்தை அகற்றணும், சொசைட்டியை க்ளீன் பண்ணணும், அதில் இருக்கிற அந்த மக்களை பாதுகாக்கணும். இப்படியான பாவத்தை அந்த நோக்கம் இல்லை. அவனோட நோக்கம் எல்லாம் பிள்ளையாக இருந்தது, ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ இயேசு கிறிஸ்து ப்ரீச் பண்ண தொடங்கினார். நீங்கள் பழைய பாடல வாச்சிருக்கிறீங்க, இப்படி இருக்கு, அப்போ நான் உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்ல இவங்க இயேசு கிறிஸ்துவை ட்ராப் பண்ணுறக்காண்டி, அவரை பிடிக்கிறக்காண்டி இந்த பொம்பளையை அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறான். ஏன்னா பழைய பாட்டு தோராவின்படி, மோசையின் சட்டத்தின்படி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லறிஞ்சு கொள்ளணும். இப்போ 2 விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இரக்கம், கிருபையை ப்ரீச் பண்ணி கொண்டு இருந்தார், மன்னிப்பு குறித்து ப்ரீச் பண்ணி கொண்டு இருந்தார். இப்போ 2 பிரச்சனை. ஒன்று இயேசு கிறிஸ்து மன்னிச்சாருன்னு சொன்னால் இந்த பொம்பளையை கண்டம் பண்ணாமல் அவர் அந்த ஆண்டவர் கொடுத்த சட்டத்தை மீற, அப்படி அவர் மன்னிக்காமல் சட்டத்தை, பழையப்பாடில் கொடுக்கப்பட்ட சட்டத்தின்படி அவளை கல்லறிகிறதுக்கு கண்டம் பண்ணன்னு சொன்னால் இவர் ப்ரீச் பண்ணதுக்கும் எதிராக இசி. அவங்க சரியான கனிங்கான ஒரு தந்திரமான நோக்கத்தோடு தான் இந்த பொம்பளையை கொண்டு வந்து அவங்க அவருக்கு முன்னால் வைக்கிறான். ஸோ முதலாவது நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், இயேசு கிறிஸ்து ஒரு ஆளை மன்னிக்க முன்னம் அவர் அந்த சிச்சுவேஷன், அந்த ஆளோட நிலைமையை அவர் அறிகிறார். இது முதலாவது ட்ரூத். இயேசு கிறிஸ்து ஒரு ஆளை மன்னிக்கல, சும்மா போய் ஒரு ஆளை மன்னிக்க மாட்டார். அவருடைய நிலைமையை இயேசு கிறிஸ்து அறிவார். அவர் சகையை சந்தித்தார், சகையை மாற்றினார், எத்தனை பேரை மாற்றினார். நீங்கள் வயலில் வாசிங்க, நாங்கள் பார்த்தோம். பேதுருவை சந்தித்தார், பேதுருவை மாற்றினார், எத்தனையோ பாவிகளை இயேசு கிறிஸ்து மாற்றுறார். ஸோ முதலாவது அவர் அவங்களோட இதயத்தை மாற்றுறதுக்கான சில நடைமுறைகளை அவர் எடுத்துட்டு பிறகு மன்னிப்பை கொடுக்குறார்.
அப்போ அவர்கள் இயேசுக்கு மத்தியில் அவங்கள கொண்டு வந்து அவர்கள் இயேசுவிடம், போதகரே, இந்த பெண் தகாத உறவில் ஈடுபட்டு கொண்ட போதே நாங்கள் பிடிக்கப்பட்டார். கைமை ப்ரூஃப் இருக்குது, எங்களுக்கு ஆதாரம் இருக்குது அப்படி சொல்கிறாரு. இந்த உலகத்தில் அதான் நான் சொன்னேன், ஒரு ஆளை கண்டம் பண்ணுறதுக்கு சில வேளையில் உங்களோட கதைச்சி உங்களை ஆதரவு செலுத்துறதுக்கு, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு, உங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சூனாஸ் ஒரு மிஸ்டேக், நீங்கள் ஒரு பிழை விட்ட உடனே நீங்கள் தெரியாத ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வருவாங்க. இது இயற்கை உலகம். மேபி சில வேளை நாங்களும் செய்திருக்கிறோம் மற்ற ஆட்களுக்கு. பட் நோட்டீஸ் வாட் ஹேப்பன்ஸ். இதில் என்ன நடக்குன்னு பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இவ்வாறானவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நீதி சட்டத்தில் மோசே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்போது நீர் என்ன சொல்லுகின்றீர் என்றார்கள். அப்போ இவர் நினைச்சினம், இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன்னா இவர் நல்ல மாட்டுப்பட்டார். இவருக்கு பதில் சொல்லுது, ரிமெம்பர் ஜீசஸ் was the wisest person who ever lived on this earth. He was wiser than Daniel. அப்போ தானியலை பார்க்கணும் ஞானம் உள்ள, சாலமோனை பார்க்கணும் ஞானம் உள்ள. ஆக்சுவலி ஒரு இடத்துல சொல்ல, சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறான்னு தன்னை பற்றி தான் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ட்ராப் பண்ண இயலாது. இயேசு கிறிஸ்து அவங்கள விட பல்லாயிரம் மடங்கு ஞானத்தில் சிறந்தவர். இவங்களை எதிர்பார்க்காத விதமாக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதிலை கொடுக்குறார். இன்னும் நான் கோர்ட்ஸில் வேறு சேர்க்கல, சில பேர் பொய்யெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு கோர்ட்ஸில் வருவாங்க. அவங்களை எதிர்பார்ப்பாங்க, இந்த கேள்வி வந்தால் இந்த பதிலை சொல்கிறேன், இந்த கேள்வி வந்தால் அப்படி சொல்கிறேன், எல்லாம் எழுதி கொண்டு வருவாங்க. பட் அமேசிங், தீஸ் ஜட்ஜஸ் ஆர் ஸோ கிளவர். தே ஆஸ்க் ஒன் கொஸ்டின் அண்ட் நோபடி, ஈவன் த லோயர்ஸ், டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஒரு தடவை எதிர்பார்க்காத கேள்வியை ஜட்ஜ் கேட்ட உடனே அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தது, அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக போயிடும். தென் எல்லா சொத்தும் வெளியில் வரும். அதுக்கு தானே அவங்க ஜட்ஜை வச்சுருக்காங்க, கிளவர் பீப்புள். ஆனால் ஜட்ஜின ஞானம், உலகத்தில் இருக்கிற அந்த ஜட்ஜின ஞானம் உங்களோட ஞானம், உலகத்தில் படித்த ஞானம் இயேசுவோட ஒப்படையில. ஹீ இஸ் ஸோ வாய்ஸ். அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினப்போ அவர்கிட்ட பிரெயின் அப்படி இருக்கும். இயேசுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை, verse 6, குற்றச்சாட்டை 6ஆம் வசனம், கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்ச்சியாக அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். அவனோட நோக்கம் இயேசுல பிழை பிடிக்கிறது. இயேசு குற்றம் சாட்டுறத நோக்கம் இல்லையே, அவளை திருத்தணும், அந்த சொசைட்டியை மாற்றணும், அந்த சமுதாயத்தை திருத்தணும், இந்த பாவத்தை அகற்றணும். இந்த நோக்கம் இல்லை. இயேசுக்கு எல்லாம் தெரியும். இயேசுக்கு சாலம் தெரியும். இயேசுக்கு கேட்கல, இயேசுவாக கேட்கல. அவர் என்ன பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவை குனிந்து தமது வீரனினால் தரையில் எழுத தொடங்கினார். சில பேர் சொல்கிறாங்க அவர் 10 கட்டளை எழுதினார். இப்போ வீடு ஒன்று உங்களுக்கு தெரியா என்ன எழுதினார். ஓகே, லெஸ்ஸே அவர் 10 கட்டளையை அந்த நீளத்தில் எழுதினார் நாங்கள் ஊகிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவர்கள் தொடர்ந்து இயேசுக்கு சான்ஸ் பண்ணல, அவர் பதில் கொடுக்கல. அவர்கள் தொடர்ந்து அவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததினால் அவர் நிமிர்ந்து அவர்களை பார்த்து, உங்களில் எவனாவது பாவம் இல்லாதவனாய் இருந்தால் அவன் முதலாவது இவள் மேல் கல்லறியட்டும் என்றார். முதலாவது ட்ரூத் இயேசுண்ட ஃபர்கிவ்னஸில் நாங்கள் பார்க்குறோம். சிச்சுவேஷன் அறிவார், யார் பாவி, யார் பாவம் செய்யாதவன், யார் கண்டம் பண்ணுறவன், யார் கண்டம் பண்ணாதவன், இதை முதல் அறிவார். அதான் இயேசுக்கு சொல்லிய ஞானம். உண்மையில் யார் பாவி, பெரிய பாவியார், மிகப்பெரிய பாவியர் இவங்கள. இவங்களே விபச்சாரம் செய்து கொண்டு, இவங்களே எல்லாத்தையும் பாவத்தையும் செய்து கொண்டு இயேசு கிறிஸ்துவ பிள்ளை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு பொம்பளையை கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்தினார். அது இயேசு கிறிஸ்து தெரியும். அப்போ இயேசு சொல்கிறார், ஓகே, நீங்கள் அவள் பாவம் செய்தவன் கொண்டு வந்து நீங்கள் பாவம் செய்யாட்டி அவள் முதலாவது நீங்கள் கல்லறி, யாராவது ஒரு ஆள் இதில் இருந்தால் நீங்கள் கல்லறிங்கன்னு சொல்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் அந்த மன்னிப்பில் நாங்கள் முதலாவது கற்றுக்கொள்கிறது, அவருக்கு எல்லாம் தெரியும். ஸோ முதலாவது எங்களோட ஹார்ட் அவர் அறிஞ்சிருக்கிறார், சிச்சுவேஷன் அறிஞ்சிருக்கிறார். யார் உண்மையிலே பாவி, யார் வேர்ஸ் ஆனால், யார் பாவம் செய்தவன், யார் ஒத்துக்கொள்கிறவன், யார் ஒத்துக்கொள்ளாதவன், எல்லாம் தெரியும். அவருக்கு மறைபொருள் ஒன்றும் இல்லை. உண்மையிலே இயேசுக்கு அவங்க பாவம் செய்யான்னு தெரியும். அதான் நான் அவர் இப்படி சொல்கிறேன். ஏன் அவர் கல்லறி ஏற்று மட்டும் சொல்கிறாருண்டா, கல் ஒருத்தராரையும் எழுதியலாது. இன்றைக்கு என்ன பிரச்சனைண்டா சௌரியிலே, நாங்களும் இப்படித்தான். நாங்கள் ஒரு ஆக்கள் இப்போ அதைக்காண்டி
பிரசங்கம் செய்கிறார்கள், கட்டாயம் குற்றத்தை உணர்த்தி பிரசங்கம் செய்யணும். சபை நடத்துகிறார்கள், அது டியூட்டி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் இல்லாதாக்கள், அப்படியான ஊழியம் தரப்படாதாக்கள் மற்றாக்களில் கல்லறியக்கூடாது, மற்றாக்களை கல்லறிகிற மாதிரி பேசக்கூடாது, கண்டம் பண்ணக்கூடாது. தங்களோட பிள்ளைகளை முதலாவது மேக் ஷுவர். நான் ஒரு ஆளை அக்யூஸ் பண்ணிக்க ஒரு பாவத்தை குறித்து சொல்லிக்கல, அந்த பாவத்தை நான் செய்யாதபடி இருக்கணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லிட்டு இயேசுக்கு திருப்பியும் தரையில் இருந்து எழுதுகிறார். அப்போது இதை கேட்ட முதியோர் தொடங்கி சிறியோர் வரை ஒவ்வொருவராக போக தொடங்கினார்கள். எல்லாரும் அதுலேருந்து எல்லாருமே பாவி. இயேசு கிறிஸ்து சின்ன ஒரு கேள்வி கிடையாது. நான் சொன்னேன் அவர்கிட்ட ஞானம். ஒரே ஒரு ஆன்சர் பண்ணார். அவன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க சொன்னார், லுக், இதில் யாரா நீங்கள் சின்லெஸ் பாவம் செய்யாதவர் இருந்தால் கல்லறியும். அப்படி திருப்பி குறிஞ்சி தரையில் எழுதுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாரும் பாவியல். சரி, இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பு இவ்வளவு இம்பார்ட்டன்டா, எல்லாருமே பாவியல். இல்லை ஒரு ஆள் நான் இன்னொரு ஆளை மன்னிக்கலை, அவர் என்ன மன்னிப்புன்ற நாம் சொல்கிறோம். இது ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம். இப்போ நான் ஒரு ஆளுக்கு விரோதமாக செய்த அந்த பாவம் இல்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவம், என்னுடைய தனிப்பட்ட பாவத்தை இன்னொரு ஆள் வந்து மன்னிக்கலாது. அப்போ அந்த நிலைமை அறிஞ்சு அவர் அறிகிறார், எங்களோட ஹார்ட் அறிகிறார், மற்றவங்களோட ஹார்ட் அறிகிறார், யார் கண்டெம் பண்ணுறாருன்றதை அறிகிறார். 10வது வசனம் நாங்கள் பார்க்குறோம். இயேசு நிமிர்ந்து அவளை பார்த்து, பெண்ணே, அவர்கள் எங்கே? ஒருவனும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பொம்பளை இருக்கிறாங்க, இதில் நின்றாக்கள் எல்லாம். அதுக்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். verse 11. அப்போது இயேசு அவளிடம், நோட்டீஸ் அடுத்த ட்ரூத், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேன், போ, இனிமேல் பாவம் செய்யாத. ஸோ இதில் அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதுக்கு அவர் தாராள குணமுள்ளவர் இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். பட் தென் அவர் அதே நேரம் இந்த பைபிள் வசனம் சொல்லுது, அவர் கண்டெம் பண்ண மாட்டார். குற்றவாளியாக தீர்க்க மாட்டார்னு சொன்னால் கண்டெம் பண்ண மாட்டார். ரைட், இதில் 2 ட்ரூத்தை பார்க்கணும் மன்னிப்பை குறிச்சான. ஓகே, முதலாவது நாங்கள் பார்த்தோம், அவங்களோட ஹார்ட் அறிகிறார். அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவர் எனிவே அவர் தான் தெய்வம், வேறொரு தெய்வங்களும் இந்த உலகத்தில் இல்லை. அவர் எங்களுடைய இதயத்தை அறிஞ்சவராக இருக்கிறார், எங்களுடைய செயல்களை அறிஞ்சவராக இருக்கிறார். விச் இஸ் நீடட். நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம்ன்றது எங்களுடைய தேவன் அறிஞ்சிருக்கணும் எங்களை. அடுத்தது, பாவத்துக்கு கட்டாயம் தண்டனை இருக்குது. சில வேளையில் நாங்கள் செய்கிற பாவங்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை இல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்க்கல, அது தண்டனை கட்டாயம் இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்னா அந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கட்டாயம் இருக்குது, அதுக்கு நிவாரணம் இல்லை. ஆதாமல் விட்ட அந்த பிள்ளையினால பாவம் தொடர்ந்து வந்தது. அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் எப்படியான பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கும்? Simply look at the cross, how Jesus suffered, how he was killed, he was whipped, people spat on his face, they hit him, they mocked him. இதுகெல்லாம் பாவத்தின் ரிசல்ட். அப்போ சிம்பிளி நாங்கள் we simply read in the gospel, oh Jesus suffered. அந்த சஃபரிங் வந்து பாவத்தின் விளைவு இப்படித்தான் இருக்கும். அந்த பாவத்தின் தண்டனையை இயேசுக்கு ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசுக்கு பிளேஸில் நாங்கள் வச்சோம்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட். நாங்கள் தொங்க வேண்டிய சிலுவையில் இயேசுக்கு தொங்கினார். ஸோ உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த ட்ரூத் வந்து நாங்கள் பார்க்குறோம், பாவத்துக்கு கட்டாயம் தண்டனை இருக்குது. தேர் இஸ் அ பனிஷ்மெண்ட். அதால் தான் எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் தப்பையில் அந்த பாவத்தின் தண்டனை, ஒரே ஒரு கீ ஜீசஸ்ன்ற மன்னிப்பு, ஒரே ஒரு பர்சன் ஜீசஸ். இந்த ரெண்டும் இல்லாமல், ஜீசஸ் அவர்கிட்ட மன்னிப்பு இல்லாமல் நீங்கள் நோயிங் ஜீசஸ் இஸ் ஒன் திங். சில பேர் எனக்கு ஜீசஸ் தெரியும், ஐ பிலீவ் ஹிம், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவான். பட் தென் ஹேவ் யூ ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் ஹிம்? அவர்கிட்ட மன்னிப்பை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? Knowing Jesus isn't going to take you to hell, or it will never keep you from punishment. அப்போ இயேசு கிறிஸ்து அறிகிறது உண்டு, இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பெறுறது உண்டு. இன்றைக்கு கணக்கு விதமான குரூப்பான ஆக்கள் சேர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கணும்.
they say, oh, we love you, Jesus, பாட்டெல்லாம் பாடுறது இயேசு, நான் ப்ரே பண்ணுறோம் எல்லாம் they will do. அவங்களும் அந்த மன்னிப்பப்பட்டிருக்கிறாங்க, மன்னிப்பு கிடைச்சிருக்குது என்ற அந்த உறுதி அவங்களுக்குள்ள இல்லை. அவங்களுக்கு அதை அறிக்கையிட விருப்பம் இல்லை, மன்னிப்பு கேட்க விருப்பம் இல்லை. அப்போ மூன்றாவது நான் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஒருவரையும் கண்டம் பண்ண மாட்டேன். ரைட். ரெண்டாவது சத்தியம் பாவத்துக்கான தண்டனை. பட் ஜீசஸ் கடைசி வரைக்கும் எங்களை குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்களை குற்றவாளிகளாக தீர்த்தா, தீர்த்திருந்தேன் இன்றைக்கு நான் இப்படியான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லலாது, நீங்களும் மெட்டாக்களி சத்தியத்தை போய் சொல்லல, ஊழியமும் செய்யலை, நாங்கள் பிரசங்கம் செய்யலை, சபையை மூடிட்டு பேசாமல் இருக்க முடியாது. நாங்கள் எல்லாருமே பிளவிட்டார்கள். பட் we are qualified because of his blood. We are all qualified. Not because our good deed, நாங்கள் செய்த நன்மையினால இல்லை, but because of his blood. We entered into the new covenant through his blood, and then we saw a new way of living. ஜீவனும் புதிதுமான மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து திறந்தார். ஸோ இந்த மன்னிப்பு பிரதானமான கிறிஸ்தவத்தில். அப்போ அடுத்தது மூன்றாவது ட்ரூத்தை நாங்கள் பார்க்குறோம், இயேசு ஒருபோதும் உங்களை கண்டம் பண்ண மாதிரி. ஒரு சபை அல்லது ஒரு பர்சனலான ஒரு ஆளும் கூட, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ போதகரோ ஃபெலோ பிலீவர்ஸோ அப்போ சிலரோ மெய்ப்பனோ, நீங்கள் யாரையும் எடுத்துக்கொள்ளலாம். இஃப் திஸ் பர்சன் லீடிங் யூ டு கண்டம்னேஷன், யூர் அ சின்னர், நீ தேவன்கிட்ட வாரக்கு தகுதி இல்லை, நீ ப்ரே பண்ண தகுதி இல்லை எனக்கு அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். யூ பி சர்ப்ரைஸ். ரெண்டு கண்டம் பண்ணிக்கொண்டே இருந்தால், இஃப் யூ ஃபீல் கண்டெம்ட், அப்படியா நாக்களோட சூழ்ந்திருக்கல, then that is not the spirit of God. That is not the spirit of that is not the Holy Spirit. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து, ஓகே அகிவ் எக்ஸாம்பிள், நான் உதாரணம், இதுக்கு ஒரு உதாரணம் விளக்குறேன். இயேசு கிறிஸ்து கண்டம் பண்ண மாட்டேன்றதுக்கு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து சுற்றி இருந்த ஆக்கள் எப்படிப்பட்டாக்கள் பாருங்க. இயேசு கிறிஸ்து வீட்டை போனாக்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் ஃப்ரெண்ட்ஸ் யார்? அதால் தான் அவரை பாவியலுக்கு நண்பர் என்று சொன்னாங்க. he is having a fellowship with sinners. பாவியலுக்கும் மாயக்காரருக்கும், டாக்ஸ் கலெக்டர்ஸ், வேரி அறவுடுகளின் பாவியலினும் நண்பன் அவரை அக்யூஸ் பண்ணாங்க. அப்போ ஏன் அதை அவர் செய்தாண்டா, ஏன் அதை செய்தாண்டா, தேர்ஸ் எ சீக்ரெட், அதில் ரகசியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் ஒரு பரிசுத்தவான் என்றதை அவங்களுக்கு காட்டி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது என்று காட்டியிருந்தால் அவங்கள ஒருத்தருமே ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மேரி. Okay, I'll repeat again. If Jesus showed them that he is so holy, and he is so holy no one can approach him, then no one could have approached him. No one would have saved. Impossible. என்னண்டு இயேசு கிறிஸ்து கிட்ட போகிறது, என்னண்டு இயேசு கிறிஸ்துவோட நிமிந்து பார்ப்பாங்க, என்னண்டு அவர்கிட்ட சத்தியத்தை கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அவங்க ஒரு மைண்டில் ஒரு சிந்தனை வரும், நான் தகுதி இல்லை, இவர் பெரிய ஒரு பரிசுத்தம். ஜீசஸ் மற்றாக்களோட சமனா, அதான் பைபிள் சொல்லுது. அவர் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். தோற்றத்தில் அவர் தெய்வமாக இருந்தும் அவர் தோற்றத்திலே ஒரு மனிதனை போல, சாதாரண மனிதனை போல உருவெடுத்து மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார். என்னத்துக்குன்னு சொன்னால், அந்த டிவிஷன் தனக்கும் தன்னை சுற்றி இருக்கிற இஸ்ரேலில், அந்த நசரேத்தில், தான் போரிடம் யூதேயா கப்பர்னவும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்களுக்கும் ஒரு கேப் வரக்கூடாது, அவங்களை அப்ரோச் பண்ணணும். So he never signaled them saying, look, hey, I'm holy, don't come to my house, don't speak to me, don't listen to me, don't come near me. அப்படியான ஒரு இம்ப்ரெஷன் அவன் கொடுத்துருந்தான்டா. எப்படி சகையை ரசிக்கப்படுற சகையுண்ட வீட்டை அவர் சொன்னார், லுக், I will come to your house. சகையை வேண்டைக்கு நான் வீட்டை வரணும். இப்படிப்பட்ட ஒரு பாவி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இப்படி ஒரு அநியாயம் செய்தால் நீங்கள் வீட்டை போவீங்களா? நான் ரைட் நான் இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் போனீங்க கிறிஸ்டியன், உங்களுக்கு தெரியுது, ஆனால் அவர் கிறிஸ்துவ அறியலை, பட் அவர் இப்படியான பாவங்களை செய்கிற போவீங்களா நீங்கள்? யூ சே I will go, but you won't. But Jesus did. ஒரு விபச்சார பொம்பளைய உங்களோட காலத்தோட விடுவீங்களா? ஜீசஸ் did. ஒரு டாக்ஸ் கலெக்டர் வீட்டை நீங்கள் சாப்பிட போவீங்களா? மத்தையை கூப்பிடல, இயேசு கிறிஸ்து போகிறாரு, அங்கே வந்தவங்களெல்லாம் டாக்ஸ் கலெக்டர் அவங்களோட இருந்தவர் சாப்பிட்டேன். Will you do it?
அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இதெல்லாம் செய்தாண்டா, திஸ் இஸ் தி ஓன்லி வே. அவங்களோட க்ளோஸாக போய் அவங்களோட ஒரு கனெக்ஷன் வச்சா தான் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிமெம்பர், முதலாவது அவர்களுடைய பாவ நிலையை அறிகிறார். ரெண்டாவது, அவர் பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் உண்டு. மூன்றாவது நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஒரு போதும் நீங்கள் எவ்வளோ பாவம் செய்யாரு. அதுக்காண்டி நான் உங்களுக்கு இப்போ லைசன்ஸ் கொடுத்துட்டான்னு நான் சொல்ல வரையில் பாவம் செய்கிறேன். ரொம்ப புத்தகம் கிளியராக சொல்லு, பாவம் பெருகினாலே கிருபை பெருகிட்டேன்னு சொல்லி நாங்கள் பாவத்தை தொடர்ந்து செய்யலாமா? இல்லை. நாங்கள் அப்படி தொடர்ந்து செய்தோம்னு சொன்னால் எங்களோட லைஃப்பை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுவோம். பட் பாவம் செய்தவன் ஆண்டவர் தள்ளி, நீ பாவி, நான் பரிசுத்தவான், நான் தெய்வம், எனக்கு உனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்றதை இயேசு கிறிஸ்து காட்டினார். எப்படி அவர் ரட்சிக்கிறார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த ரீசனே பிதாவுக்கும் ஜனங்களுக்கும் இடையில் ஒரு பாலத்தை ஏற்படுத்துறாரு. அந்த பிரிட்ஜ் வந்து கிராஸ். இட் ஹேஸ் டு பி கிராஸ். தேர் வாஸ் நோ அதர் வே. வேறொரு வழி அங்கே இருக்கையில் அவர் க்ராஸை போட்டு க்ராஸ் பண்ணினார். க்ராஸ் நடுவில் வச்சு அதை பாலமாக்கி பிதாவையும் எங்களையும் இணைச்சாருன்னு நான் வாசிக்கிறோம். எபேசியர் புத்தகத்தில் பார்க்குறோம். இரு திறத்தாரும், ரெண்டு சைடையும் இயேசு கிறிஸ்து இணைத்தாருன்னா. ஸோ he did a big great job, impossible job. இது சரியான உண்மை. அவர் எங்களை கண்டம் பண்ண மாட்டார். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், he never encourage. மன்னிப்பு, தேவன் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு வந்து ஒரு தடவை என்கரேஜ் பண்ணுறீங்களோ நீங்கள், ஓகே மன்னிச்சுட்டு இருந்தேன், நீ ஓகே கண்டினியூ, பாவத்தை செய்ய, அடுத்த முறை வந்து சாரி, ஏன்னா இப்படியானாக்கெல்லாம் முன்னேறதே இல்லை. they will never progress. You do the same thing again and again. Of course God forgives you, but then you're in the same place. இந்த வழுக்கு மரத்தில் ஏறுற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கேம் ஒன்று இருக்காங்க, சொல்லுவாங்க, க்ரீஸை பூசுவாங்க. அந்த வழுக்கிற க்ரீஸை அந்த இதில் பூசி, மரத்தில் பூசி, அதில் ஏறணும் மேலே. சில வேளையில் 3 feet ஏறி அப்புறம் திருப்பி விழுகிறது, 4 feet விழுந்துருவாங்க. அப்போ பிரியமான சௌரியிலே இயேசுக்கு ஒருபோதும் என்கரேஜ் பண்ணுறேன். அவர்கிட்ட மன்னிப்பை பிள்ளையாக எடுக்க வேண்டாம். அவர்கிட்ட ரத்தத்தை நாங்கள் அபியூஸ் பண்ண வேண்டாம். வாய் 4வது உண்மையை நாங்கள் பார்க்கணும். நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேன், போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். சின்னோமோ இன்னொரு உன்னை சோமாக்கிற அந்த பெருசாக்குள்ள சொல்கிற, இனிமேல் பாவம் செய்யாது, இதை விட வேர்ஸாக அவனுக்கு நடக்காதபடி இனிமேல் பாவம் செய்யாதுன்ற. ஸோ இவ்வளவு நாங்கள் எடுக்கணும். நிறைய ட்ருத் இருக்குது இதில் மன்னிப்பை குறித்து. பட் இவ்வளோ சத்தியத்தை நாங்கள் ஃபுல்லாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எஸ், அவர்களை கண்டம் பண்ண மாட்டார். ஆனால் நிச்சயமாக அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் வந்து பாவத்தை நாங்கள் விட்டு விலகி அவரை போல் நாங்கள் மாறணும், பரிசுத்தமாக மாறணும். இதைத்தான் இயேசு எங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்குறேன். இதான் இந்த சத்தியம். மன்னிப்பு பெரிய ஒரு சப்ஜெக்ட். பட் இந்த மனதில் இப்படி சில ட்ரூத்தை குறித்து சொல்லணுமென்ற ஒரு ஏவுதலை பரிசுத்தாவியானவர் போட்ட பண்ணினால நான் இது உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இதை நாங்கள் மனதில் வச்சிருப்போம், மற்றவோட பகிர்ந்து கொள்வோம். இதன்படி வாழ நாங்கள் கடும் முயற்சி எடுப்போம். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்துக்கு எங்களை துதிக்கிறோம். உங்களோட வார்த்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். இதை நாங்கள் கடைப்பிடிக்க ஆண்டவர், இதை கர்த்தாவே சுவாமி மனப்பாடங்கள் செய்ய, எங்களை மனதிலே பதிக்க, இந்த சத்தியத்தை விட்டு விழாதபடி இருக்க, இதன்படி வாழ உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாரும். கேட்டவருடைய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நான் புகழ்ந்து ஜெபிக்கிறேன். ஆமென். Thank you. God bless you.